கமலஹாசன் இருந்தபோது சொல்லியிருப்பாரு. ஆரி அப்படின்ற அந்த ஒரு நபருக்கு மட்டும் எக்கச்சக்கமான ஓட்டு வந்துச்சு. நம்பர்ஸே வந்து கணக்கு பண்ண முடியாத அளவுக்கான ஓட்டு வந்துச்சு. அத வந்து அவங்களால அத வந்து மறுக்கவே முடியல. ஆரின்ற ஒரு பெர்சன. பட் அடுத்தடுத்த சீசன்ல அது அப்படியானா கிடையாது. டாம், இதுவரைக்கும் சொல்லுங்க. டாம், டாம், இதெல்லாமே ஒரு இது பேச்சு தான். இன்டர்ஃபியர் இதெல்லாமே ஆமா, பண்றேன். பேச்சு தான். உங்களுக்கு வந்தது ஒரு செய்தி தான். ஆமா. ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. ம். எதுவுமே நமக்கு எல்லாமே வரதெல்லாம் இல்ல இல்ல காசிப் மாதிரி, ஒரு ரூமர் மாதிரி இல்ல தான். வோட்டிங் நான் பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் சொல்றேன். நான் வாங்குற இன்ஃபர்மேஷனும் இதுவரைக்கும் நான் குடுத்த வீக்கெண்டோ, டெய்லி பேசிஸ் நம்ம அப்டேட் குடுத்துட்டு இருந்தோம். எவ்ரிதிங் வாட் ஐ செட் இட் வாஸ் டெலிகாஸ்டட் கரெக்ட். அதே நபர்கள் கிட்ட இருந்தா நான் இன்ஃபர்மேஷன் வாங்குறேன் அப்படின்னும் பொழுது, அது அட்லீஸ்ட் ஒரு 50% இல்ல, உண்மையா இல்ல, இல்ல, இருக்கிறதுக்கான இல்ல. பாசிபிலிட்டீஸ் தேர் ஆர் 2 இருக்கலாம். டிஃபரண்ட் திங்ஸ். ம்ஹ்ம். டாம், 2 டிஃபரண்ட் திங்ஸ். நீங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து நடந்த ஒரு விஷயம். லைக் கண்ணு முன்னாடி நடந்து, இவங்க வந்து இன்னைக்கு இந்த இத வின் பண்ணாங்க. டாஸ்க் வின் பண்ணாங்க. இவங்க எவிக்ட் ஆனாங்க. இதெல்லாம் நடந்த விஷயம். கரெக்ட், வோட்டிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். பின்னாடி ஒரு ஆடிட்டிங் டீம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு சின்ன குழு இருக்கு. அந்த குழுல நடக்கிற விஷயம் கரெக்ட். வந்து கண்டிப்பா வெளியில தெரியாது. இது லாஸ்ட் இவங்களுக்கா சீசன்ல இஸ் பேசிக்கிறது இட் தான். சம்திங் பாட்டம் 5ல இருந்து என்னங்க? பண்றாங்களா? இல்ல ராஜி, ஒரே ஒரு கொஸ்டின். பாட்டம் 5 இல்ல பாட்டம் 6ல இருந்து நம்ம யார வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம்னு ஏதாவது இருக்கா? நமக்கு எனக்கு அந்த தெரியாதுங்க. டவுட் திருப்பி ஒண்ணு இருக்கு. திருப்பி சொல்றேன். அந்த அதத்தாங்க வோட்டிங்க நான் எப்படி சொல்றேன். அவங்க ராஜி, ஹேண்டில் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அத வந்து வெளியில சொல்லணும்ன்ற அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. இத வெளியில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது மேல கேஸ் போட்டவங்க எல்லாம் ஒண்ணுமே அந்த கேஸ் எல்லாம் வெளியிலயே வரல. இது முன்னாடியும் கேஸ் நடந்திருக்கு. நீ எப்படி வின் பண்ணியிருக்கேன் பாரு. நான் போடுறேன், கேஸ் பண்றேன்லாம் போட்டிருக்காங்க. அந்த கேஸ்லாம் என்ன ஆச்சுன்னு கூட யாருக்கும் தெரியாது. வோட்டிங் மேல கேஸ் போட்டு வின் பண்ணதா சரித்திரமும் கிடையாது. ஏன்னா, they have a different set of auditing. They have different set of rules. They don't have to disclose it to the public. இல்ல But நான் இது ராஜி 6வது சீசன்ல ஓட்ல கேஸ் போட்டாங்க. அது ஒண்ணே ஆகல. ஏதோ ஒண்ணுமே ஆகல. எக்ஸாக்ட்லி. ஒண்ணுமே They ஆகல. அது don't have to say that to அது anybody. கார்ப்பரேட் அது அது பெரிய டிஸ்கஷன் ஒரு கிடையாது. இது. அது இது அதுங்க டிஸ்கஷன் கண்டுக்கவே இல்ல. கிடையாது. இது டிஸ்கஷன் கிடையாது. இது இட்ஸ் a totally different thing. It's not இல்ல at a லீகலா discussion. மூவ் பண்ணா கூட தெரிஞ்சுக்க முடியாதுங்களா? எதுங்க? லீகலா மூவ் பண்ணா கூட தெரிஞ்சுக்க முடியாது. லீகலா மூவ் பண்ணா லீகலா கூட மூவ் தெரிஞ்சுக்க பண்றது நீங்க முடியாதுங்களா? மூவ் பண்ணி நீங்க வந்து ஆடிட்டிங் ஃபுல்லா எடுத்து அவங்க சொல்லுவாங்க, ஆமா இந்த பாயிண்ட்ஸ் எடுத்தோம். நாங்க வந்து பப்ளிக் கோட்டிங் பாயிண்ட்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறமா எங்களுடைய ஏதான ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் ஒண்ணு கொண்டு வருவாங்க. இந்த பாயிண்ட் எடுத்தோம், இது பண்ணோம், இத பண்ணோம். இதெல்லாம் வச்சு நாங்க இவர ஓட்டுன்னு இவர் தான் டிசைட் பண்ணோம்னு பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொண்டு வந்து காமிப்பாங்க. அன்னைக்கு பேசியிருப்பாங்க. அத டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவை எலிமினேஷன் போற வர எதுக்காக அவங்க வந்து எலிமினேட் பண்ணாங்கன்னு அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாரி எப்பயாச்சும் கேள்வி வரும், ஏதாச்சும் ஆடிட்டிங் வரும்ன்றதுக்காக வச்சிருப்பாங்க. அத கொண்டு வந்து காட்டுனாங்க. அத நீங்க ஒத்துக்கிறீங்க, ஒத்துக்கலான்றது வேற விஷயம். இட் வில் கோ இன் த கோர்ட். ராஜி நீங்க கோர்ட்ல வந்து அது சொல்லும்போது செல்லுபடி எனக்கு என்ன ஆகும். தெரியுமா ராஜி இருக்கு? சொல்லு. அதுதான் எனக்கு இருக்கு ராஜி நீங்க பேசுறப்ப அதேதான். உண்மையாலுமே. இல்ல இல்ல இல்லங்க இது எனக்கு நடந்தது ராஜி தானே. 6வது சீசன்ல டிஸ்கிரிப்ஷன் அசீம் அண்ணா விக்ரம் இல்ல, ஓட்டு இல்ல வந்து விட்டுருங்களேன். இந்த சரியாகல. டாபிக் ஐ திங்க் இட்ஸ் அது எனஃப்ன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் பியாண்ட் அண்ட் நோ எஸ், 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 சேஞ்சிங் எஸ். த ஐ அக்ரி. டாபிக். திரும்ப நோ திரும்ப திரும்ப எனக்கு திரும்ப வேற என்னன்னா மாரி போகுது. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு அக்செப்ட் ரிவோக்கிங் இஸ் பாசிபிள். டாம் அது முடியாதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஒத்துக்க ரிவோக்கிங் முடியல. இஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் One பாசிபிள். second, இட்ஸ் Raji, நாட் பாசிபிள். one second. Discretion is freedom to decide என்ன வேணா நான் அந்த situation பண்றேன்னு. அது they have the autonomy. They will do anything they want. Channel can do it. Let's all say it is possible. ஏன் எல்லாரும் நோன்றீங்க? எனக்கே கன்வின்சிங்கா இல்ல. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு இல்ல கன்வின்சிங்கா இல்ல. ஃப்ரேங்க்லின். Okay, ஏன் வந்து Tommy, ரிவோக்கிங் இருங்க அஞ்சலி. let me அஞ்சலி just ஒன் say செகண்ட். something. ஒன் Tommy. செகண்ட் அஞ்சலி, ஒன் செகண்ட். இல்ல ரிவோக்கிங் ஏன் பாசிபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்றேன்னா, 10 நாள் கடந்ததுனாலயும், இன்னும் 2 நாள் தான். இன் பிட்வீன் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு ஃபினாலேக்கு. சாட்டர்டே இஸ் ஃபினாலே. சாட்டர்டே இவங்க டான்ஸ் ஆடுறது, ஆடல், பாடல் எல்லாம் முடிச்சுருவாய்ங்க. சண்டே வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் ஷோ நடக்கும். மேக்ஸிமம் 1 1/2 to 2 ஹவர்ஸ் பூஜை போடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து வின்னர் யாரு, ரன்னர் யாருன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து கையாட்டிட்டு வின்னர், ரன்னர டிக்ளேர் பண்ணிருவாங்க. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ரிவோக்கிங் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் சேலஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, பிகாஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் ஃபார் பார்வதி ஹஸ் பீன் ஸ்டாப்ட் knowingly, unknowingly, or the channel did it purposefully for the TRP, for all the stunt that what they have done is proved. அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் தேர் இஸ் அ ஹை சான்ஸ் ஆஃப் இப்பயே விஜேஎஸ் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ரூமர் இருக்கு அப்படின்னா,
கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, விஜேஎஸோட பெயரும் இதுல ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. நெறைய பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் பார்க்க முடியுது. அரோராவோட சேர்த்து வச்சு பேசுறாங்க. இது எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் பண்றதுக்கு கூப்பிடலாமே தவிர, ரிவோக் பண்ணுவாங்கன்றதுல நம்பிக்கை இல்ல. பண்ணணும்னு நெனச்சா பண்ணலாம். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அட் த வொர்ஸ்ட் கேஸ். பட் அவ்ளோ பெரிய ரிஸ்க்க சேனல் வோன்ட் டேக் இட் அப்படின்றது தான் இங்க பாயிண்ட். அவ்ளோதான். நத்திங் டூ டீல் எனிதிங். நீங்க சொல்றது தப்பு, தப்பு, தப்பு அப்படி கிடையாது. நீங்க சொல்லும் பொழுதுமே ஏன் ரிவோக் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஓகே. பட் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் அது இது அப்படி இப்படின்னு போகும்பொழுது திஸ் டாபிக் இஸ் கெட்டிங் பிட் டைவர்ட்டட் அண்ட் அது வேற வேற மாரி ஒவ்வொருத்தரும் நான் உங்கள மட்டும் சொல்லல. எல்லாத்தையுமே சொல்றேன். இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஐ ஆல்சோ வாஸ் டிவியேட்டட். ஐ வாஸ் டாக்கிங் சோ மெனி பாயிண்ட்ஸ். ஒருத்தவங்களும் பேச வேண்டிய ஒரு பொசிஷனுக்கு தள்ளப்படுறோம். அதனால ஐ தாட் இட்ஸ் நாட் நீடட் நெனச்சேன். Got it No, straight? Tom, you just nailed it right now. That's the point. In the red card first and foremost, it is issued with on the red card issue பண்றதுக்கு they have to pass certain criteria. In the rules break பண்ணிருக்காங்கன்னா you can issue red card because there's red card and there's yellow card. Why do they prefer to give one or the other? So just like that, red card கொடுக்க மாட்டாங்க. அப்ப second என்னன்னா the red card has been revoked. In now we have already given example. Hindi was the biggest example. The person almost won the winner that year. We are saying at this point in time it is too late. That's the point. Red card பார்வதிக்கு 90th first day கிடைச்சதுன்னா if 94th day if they had revoked it, oh you know what, we went through this, we looked at the medical records, we looked at the footage, we realized there was an error in our decision, therefore we are revoking it in பண்ணிருந்தாங்கன்னா all done and dusted. That's what. That's it. Gotcha. நான் ஒரு காஃபியே போட்டு வந்துட்டேன்பா. சொல்லுங்க கற்பகம். ஏங்க நான் பேசவே இல்லைங்க. மன்னிச்சிருங்க பாலாஜி. ஐம் சாரி. இல்ல பாலாஜி தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அது பேசுங்க. 1/2 நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். டாம், நான் இது ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்கணும். as far as I know, இந்த சுரேஷ் சக்கரவர்த்தி சார் சேனல்ல பிரதீப் ஆண்டனிக்கு பணம் கிடைச்சதா தான் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரையிலும். ஓகே. கிடைச்சிருக்கு, பணம் கிடைச்சிருக்குப்பா அதுதாங்க அவங்களுக்கு. பூமதி, ஒரு நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம ஒருத்தவங்க சொல்றத நம்புவோம். ஒருத்தவங்க சொல்றத நம்ப மாட்டோம். அன்லெஸ் அன்டில் அந்த பெர்சனே நம்ம கிட்ட சொன்னாலும் நம்ம நம்ப முடியாது. அக்கவுண்ட் தொறந்து காட்டினா மட்டும் தான் நம்மளால நம்ப முடியும். எவ்ரிதிங் இஸ் அது என்னது ஸ்ப்ரெடிங் இன் த ஏர் தான். அது நம்ம உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாது. எனக்கும் அவர்கிட்டயே பேசின ரொம்ப க்ளோஸா பேசின நபர் தான் என்கிட்ட சொன்னாங்க. தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா பேசக்கூடிய நபர்கள் தான். அவங்க என்கிட்ட சொன்னது as per my knowledge that I spoke to பிரதீப் ஆண்டனி, he was not get paid அப்படின்றத என்கிட்ட சொன்னாங்க. அத நான் சொல்றேன். சுரேஷ் சக்கரவர்த்தி is also close to பிரதீப் ஆண்டனி. He is saying he got the salary. 2 பேருமே பேசக்கூடிய நபர்கள், 2 பேருமே டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு குடுக்குறாங்க. இத நம்ம பேசிக்கலாம். விவாதிக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. அதுல ஒண்ணும் இல்ல, கீழ போட்டுருங்க. அவ்வளோதான். இல்ல தெரியும், எனக்கு தெரியும். நான் பார்த்தேன். அந்த ஸ்பேஸ்ல அவரு பேசிட்டு இருந்தாரு. இந்த யூடியூப் சேனல்ல சொன்னாருன்னா, நமக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. சீசன் முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது. அவிங்க பொழப்பு பார்த்துட்டு போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டிலாம் பெத்துட்டாங்க எல்லாருமே. நமக்கு தேவையா? நம்ம குடும்பத்துக்கு இது தேவையா கோபி? சொல்லுங்க. கைஸ், ஒரே ஒரு சின்ன லாஃபிங் மேட்டர் தான். இப்போ எல்லாம் இப்போ திடீர்னு ஷாக்கிங் எலிமினேஷன், ஷாக்கிங் எவிக்ஷன், ஷாக்குன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாள்ல எது போனா என்ன ஷாக்கு? இதுங்க ஆமா. எல்லாமே தத்தி. கழிச்சிடுங்க. இது போனா இது ஷாக்கிங்கா. போங்கடா இவன்களா. நான் எது அரோரா இருந்தாலும் சரி போயிட்டாங்களோ? செலிப்ரேஷன் தான். இல்ல நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேங்க. இன்னும் எனக்கு ரிப்ளை வரல. வந்துச்சுன்னா சொல்லிடுவேன். மெசேஜ் வரவில்லை. அரோரான்னு சொல்லுங்க டாம். அரோரா. நான் இதுங்கெல்லாம் வேணா உங்க ஆசைக்கு சொல்றேன். அரோரா. எவிக்ட் ஆனது எப் அரோரா. ஸ்ப்ரிங்க்லின் ஒரு போஸ்ட் திவ்யான்னு பார்த்தேன். இல்ல ஒரு போஸ்ட் ஸ்ப்ரிங்க்லின் திவ்யான்னு எப்படி இல்ல இல்ல அரோரா. திவ்யாலாம் இல்ல, அவங்க அரோரா தான். பாவனே. ஐயோ மத்தவங்களோட பாவம். ஃபோன் பிஆருக்கு எப்படி காசு இருக்கும்? நம்பர்லாம் மத்தவங்களோட ஃபோன் நம்பர்லாம் இது பண்ணி பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க 2 நாளைக்கு. சோஷியல் மீடியாவே கதறிட்டு இருந்துச்சு, அரோரா நம்பர் தான் போகுதுன்னு. அதனால அரோரா ஆமா. தான் போகும். ஏன் டவுட்ஃபுல்லா. சொல்லுங்க, விஜய் சேதுபதி பையனோட அவங்க தான் ஆக்ட் பண்றாங்களா அடுத்த படத்துல. ஓ, அப்படி வேறயா? ஓகே. நான் நினைச்சேன் அவரே ஆக்ட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். பையன் தானா? ஓகே. நானும் ஐஷு நானும் அதான் எனக்கு ஒரு நினைச்சேன். மெசேஜ் வந்திருக்கு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு மாடு நெக்ஸ்ட் வெளியில மூவில போகட்டும்.
நெக்ஸ்ட் மூவில அவரும் ஆக்ட் பண்ணலாம். சொல்ல முடியாது இல்லையா? கோமதி அதென்ன தடை அதை உடை புது சரித்திரம் படை அது உங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும் கோமதி. எவன் பேசுங்க, என்ன வேணா பேசுங்க, எப்படி வேணா பேசுங்க. உள்ள பூந்து நான் எப்படி பேசுறேன் பாருங்கடா அப்படின்னு. குட். சொல்லுங்க சந்தியா. சந்தியா ஒரு வருஷம் யா சந்தியா சொல்லுங்க. போன வருஷம் கை தூக்கிருந்தீங்க, என்ன கதை? ஹாப்பி நியூ இயர். Hi, Happy New Year 2027, everybody. என்ன அரோரா யூனிவர்ஸ்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. டாம், ஒரு பாயிண்ட் ம். கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஆ, ரெட் கார்டை ரிமூவ் பண்ணானா அந்த credibility of the show போயிடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. on a இப்ப serious மட்டும் note, கிரெடிபிலிட்டி வந்து அப்படியே வந்து ஆ, பல்ல இழுச்சு அதான் திருஷ்டி பொட்டு வச்சு okay. மாலை மாட்டிக்கிட்டு இருக்கா. அதான் ஆல்ரெடி பண்றோம். அதைய பார்த்து You காரி தான் துப்புறாங்க. complete me. You complete me பாத்தீங்களா? நான் கரெக்டா அதுதான் கேட்க வந்தேன். இப்ப மட்டும் எப்படி அது? அண்ட் ம். on a like குடுத்துட்டு போய் எல்லா ஃபேன்ஸையும் லைக் சந்தோஷப்பட்டு ஒரு ஹாப்பி எண்டிங்கா ஏன் கொண்டு வந்துருக்காங்க? கௌதம் மேனன் படம் மாதிரியே கொண்டு போறாங்களே கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அதுவா இருக்கு டாம். சி பட் ம்ஹ்ம். ஈவன் ஐயோ அதர்வைஸ் சந்தியா, ம், சரி சரி சார், டக்குன்னு முடிச்சிருங்க. நான் பாலாஜி இன் பிட்வீன்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி தூக்குனாரு, மறந்துட்டேன். மன்னிச்சிருங்க பாலாஜி. நோ இஷ்யூஸ். நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் இல்ல பாலாஜி இல்ல நோ கூப்பிட்டுறேன். இஷ்யூஸ். இல்ல நான் பாலாஜி பேசட்டும், இட்ஸ் ஓகே. ரொம்ப நாள் ஆச்சுல பாலாஜி வந்து. ஹலோ பாலாஜி, ஏன் பாலாஜி நான் வர மாட்டேங்கிறீங்க? மியூட்ல என்ன கதை? பேசுறேன். அதான் நான் தான் சொன்னேன் இல்லைங்க, பாஸ் 2 வாரமா பார்க்கல. ஆனா கீழ இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கேட்டுட்டு தான் இருக்கேன். நடுவுல கொஞ்சம் ஊருக்கு வேற போயிட்டு வந்தேங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. நான் வந்து கண்டமேனிக்கு பேசுறதுனால தான் நீங்க வரல போல நினைச்சிட்டேன். நான் அஜய் சேதுபதி தானே பேசுனேன். உங்களுக்கு என்னாச்சு கோவம்? இல்லங்க ம். இல்லங்க, ஊருக்கும் போயிட்டு வந்தேன் நானு, அதனாலதான். நைஸ் நைஸ். ஆமா. நான் வந்து ஊர்ல என்ன போய் சொல்லுவாங்க, பாலாஜி வந்து ஃபேமிலி முன்னாடி நம்ம கூட சேர்ந்துன்னு அரட்டை அடிச்சுன்னு இருந்தாருன்னா அவங்கள என்ன பண்ணுவாரு அவங்கள? அங்க போய் நலப்புல மாதிரி இருந்துட்டு இல்ல வந்துட்டாரு இப்போ. பாலாஜி நினைப்பாரு, இன்னமும் நான் என் இல்ல ஒப்பீனியனே இல்லங்க சொல்லலையேடா அப்படின்பாரு. சொல்லி முடிச்சிருங்க பாலாஜி டக்குன்னு. போலாமா வேணாமா? போக கூடாதா இல்ல போலாமா? என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் டக்குன்னு சொல்லுங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க போக போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் ஒன் திங். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பாஸ்ட் 1 வீக்கா 10 டேஸா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஆஸ் அ கார்ப்பரேட்டா அவங்க டிஆர்பிக்காகவும் இதுக்காகவும் தான் நடத்துறாங்க அப்படிங்கும்போது, என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி மாதிரி ஸ்ட்ராங்காவும் போல்டாவும் உண்மையாவும் இருக்கிற ஆளுங்களை விட நடிச்சுக்கிட்டு நான் நடிச்சு கப்ப ஜெயிச்சுட்டு போறது பெட்டரோ. இனி வர அடுத்தடுத்த பிக் பாஸ் சீசன்ல நடிச்சு கப்ப ஜெயிக்கிறது தான் பெட்டர் போல் இருக்கு. நம்மளுடைய உண்மையான கேரக்டரை நம்ம வந்து காமிச்சு அதான் இவனுங்க டேமேஜ் பண்ணி இது பண்றதுக்கு அடுத்த தடவை நடிச்சு நல்ல மாதிரி நடிச்சு இப்ப 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி இருந்து அவங்கள மாதிரி கப்ப வாங்கிட்டு போலாங்கிறது தான் பெட்டர்ன்ட்டு எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. ஸோ மூவிங் ஃபார்வர்டு யாரு அடுத்தடுத்த சீசன்ல போனாலும் தயவு செஞ்சு உங்களுடைய உண்மையான கேரக்டர்லாம் காமிக்காதீங்க, உண்மையா விளையாடாதீங்க, ஸ்ட்ராங்கா விளையாடாதீங்க. மக்களை ஏமாத்துற மாதிரி என்னென்னலாம் நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடிப்பை போடுங்க, பொய்ய சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா வந்து விஜய் டெலிவிஷனுக்கும் எண்டம்மாளுக்கும் அப்புறம் அந்த பனிஞ்சயம்க்கும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் நல்லா ஐஸை போட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ கப்பை வாங்கி காசை வாங்கிட்டு வீட்டுல போய் சொத்து சேர்த்துக்கோங்க. இதுதான் சொல்ல வந்தேங்க. தேங்க்ஸ். நன்றிகள். Thank you so much. As per your request, she is not supposed to go. அவ்வளவுதானே? நன்றிகள். ஆக்சுவலி ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட். இப்ப என்னடா திடீர்னு எல்லாரும் புதைஞ்சு போனவனுங்களாம் திரும்ப எந்திரிச்சு வரீங்க. சரி பாலாஜி, நான் ஸ்பீக்கர்ல இருந்து இறக்குறேன். எஸ் சொல்லுங்க டிம்பிள். முழிச்சிட்டீங்களா? தூங்கிட்டு இருந்தீங்களே. கை தூக்கி இருக்கீங்க டிம்பிள். கை மட்டும் தான் தூக்கிட்டு இருப்பீங்களா, பேச மாட்டீங்களா? ஹாய் டாம். ஹாய் டிம்பிள். சொல்லுங்க டிம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? ம். இவ்வளோ நாள் நான் கேட்டிருக்கேன், பட் பேசினது இல்லை. ஏன் பேசலாம்? நிறைய பேர் பேசுவாங்க, சரி அப்படியே கேட்டுட்டு அமைதியா இருப்போம் அப்படின்னு. சரி, யூடியூப்ல இருந்து வந்தீங்களா? ம்ஹும். ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க தான் இருக்கீங்களா?
ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்விட்டர்ல தான் இருக்கேன். சரி, 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 சரி. சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க கருத்து என்ன? கருத்து தானடா கேட்டேன். ஏன்டா மியூட் போட்டு போயிட்டான் இவன்? டேய் தம்பி, என்ன என்னடா பொறுத்த மியூட் போட்ட? வரைக்கும் ம். தம்பியா? இல்ல திடீர்னு தங்கச்சி தானே சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் பாரு போவேணான்னு தான் டாம் நான் சொல்லுவேன். ம். அவங்கள வந்து அவங்க இப்ப சேனல் வந்து நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஓகே. எப்படியோ பார்வதி போனாலும் இப்ப எப்படி சொல்றது, அப்படி அவங்க நல்லபடியா சென்ட் பண்ணோம்னா லிட்ரலா ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ண மாதிரி தான் வெளியில அனுப்புனதே. அவங்க ஸ்லட்டுன்னு தான் சொல்லல, ஸ்லட் ஷேம் பண்ணி தான் பார்வை வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனது. அப்படி அக்ரீட். அவங்க அவ்வளோ நல்லவங்களா இருந்தாங்கன்னா அப்ப வந்து டீசெண்டாவே அனுப்பியிருக்கலாம். இப்ப அரோராவை வந்து அந்த மிடில் ஃபிங்கர் காமிச்ச மாதிரி பண்ணாங்க அப்படின்னதுக்கு அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணாங்க. இப்போ அந்த இப்ப எப்படி சொல்றது, சாண்ட்ராவை வந்து கம்ருதீன் கேட்டாங்கல்ல, காமம் பண்ணி தான் 2 குழந்தை பெத்தியான்னு, அது வந்து தப்புன்னா இப்போ விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு பார்வதிய, நீ பண்ணது தானமா சொன்னாங்க, நீ பேசுனது தானமா சொன்னாங்கன்னா அப்ப அதுவும் தப்பு தானே. அக்ரீட். அது கேட்டா நம்ம வந்து பார்வதிக்கு சொம்பு தூக்குறோமா, ஏதாவது வருது நல்லா. நான்லாம் சொல்லுவேன், பக்கெட்டே தூக்குவோம்டா, ட்ரம் தூக்குவோம்டா, டேங்கர் லாரியே தூக்குவோம்டா அப்படின்னுவேன் நானு. இதுல வேற ஏதோ ஹார்ட் விரென்ச்சிங் எவிக்ஷனா, ஹேம்நாத் தான் பேசுறாரு. இல்லையே, இப்ப இவங்க போடுறாங்கல்ல ஏவி, இன்னைக்கு நான் ஒரு 11:30 நிமிஷம் ஏவி பார்த்தேன். ஸ்பேஸ் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் லைக், எந்த அளவுக்கு ஒருத்தவங்கள கேவலப்படுத்துறத காமெடின்னு நினைச்சு ஒண்ணு போடுவாங்கல்ல. இதுக்கு முந்தின சீசன்ல அது அப்படி இருந்தது கிடையாது. பட் இந்த சீசன்ல வந்து அது வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த 11:30 நிமிஷம் வீடியோ வந்து எனக்கு ஃபன்னாவே இல்ல. இட் வாஸ் இரிட்டேட்டிங் டு த கோர். விச் இதுல ஏவி டாம்? காமெடி எந்த என்னன்னா, ஏவி டாம்? நான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு பார்க்கல. விடுறேன். எந்த ஏவி நான் சொல்லுங்க. உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஒரு 11 1/2 மினிட்ஸ் ஜோக் ஆ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கானுங்க. கேவலமா இருக்கு. ஆ இவரு வந்து ஓகே படுத்து ஓகே. கிடக்குறாப்புல, அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி இவங்க அழுவுவாங்க. அதுவே டூ மச்சா இருந்துச்சு. ஓகே. அது ஓ வந்து ஒரு ஜோக்குன்னு சொல்லி அவர் மூஞ்ச பச்சை கலர்ல சேஞ்ச் பண்ணி, வாட்டர் மெலன் மூஞ்ச வந்து பச்சை கலர்ல சேஞ்ச் பண்ணி, ஒரு மாரி பண்ணி கேவலப்படுத்தி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கானுங்க. லைக் வியர்ட். சரி, அந்த ஏவில ஏன் விக்கல்ஸ் விக்ரம் எந்த ஜோக்குமே வெளியில வரல? நான் சரி அதத்தான் பார்த்தேன். விக்கல் சீக்கிரம் விடுங்க, வின்னரே வரலையேங்க. யாரு வின்னர் வின்னர்? வின்னருங்க. திவ்யாவியா? பிஆர் பிஆர் ஏவில வர்றது கூட இது இல்ல, எந்த ஏவிலயும் வரல. ஆனா பிஆர் அவங்க நானா ஏவில நானா வருவாங்க. அடுத்த சீசன்ல அது ஒரு ஒரு இது நான் வச்சிருக்கேங்க. அடுத்த சீசன்ல நான் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய லேப்டாப்ல 24/7 வந்து நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். டெய்லி நடக்கிற ஜோக்ஸ், டெய்லி நடக்கிற லவ் கன்டென்ட், டெய்லி நடக்கிற நல்ல விஷயங்கள், யாரு தவறு பண்றாங்கன்றத அன்னன்னைக்கு வீடியோவா எடுத்து தனியா வச்சு ஃபோல்டர் போட்டுறணும் டே வைஸ். இந்த ஃபினாலே வரப்ப எல்லா வீடியோவையும் எடுத்து எவன்லாம் மிஸ் பண்ணியிருக்கானோ, எந்தெந்த வீடியோலாம் புதைஞ்சு போயிருக்கோ, எல்லா வீடியோவையும் போட்டு விடணும். இதுக்கு வந்து எவனையாவது சம்பளம் குடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். "ஏய் தம்பி ஐ வாஸ் இதான்டா அபௌட் வேல. டு ஆஸ்க் இதெல்லாம் யூ மட்டும் தட் பண்ணிரு." டாம். நீங்க வந்து வேலை பார்க்குறீங்களா? ஏன்னா ஒரு தடவ ஒருத்தர் சொன்னாரு, 100 நாளைக்கு நான் வேலையே பார்க்க மாட்டேன். வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து 24/7 கரெக்ட். இத பார்த்துட்டு அப்படிதான் இருப்பேன்னு. ஆயிடுச்சு. அப்படிதான் ஆ. ஆயிடுச்சு ராஜி. ஆமா. நமக்கெல்லாம் ம். வயித்து பொழப்பு இருக்கு, நம்ம ஜாப் இருக்கு, நம்மளுடைய லைஃப் இருக்கு, போயிருவோம். இதுக்குன்னு ஒரு ஆள போட்டு விஜய் சேதுபதி கூட பண்ண மாட்டாரு. இந்த மாரி ஒரு ஆள போட்டு இன்னைக்கு யார்றா என்ன பண்ணாங்க? Oh, no, no, எனக்கு but ஒரு doubt. next year, Tommy is going to come as a changed person. Every second she spends on this place is going to turn to convert to money. இல்லைன்னா நானே சொல்லிடுவேன், Tom, stop it. Okay, so அத she's முதல்ல going to come செய்யுங்க. prepared. கன்வெர்ட் ஆமா. திஸ் டூ கேஷ். Yeah, definitely. My God, not at all. என்ன No என்ன other way. அஞ்சலி? என்ன சொன்னாலும் என்ன சொல்லப் போறாங்க? பிஆர்ன்னு சொல்லப் போறாங்களா? மாயாக்கு சப்போர்ட் அதானே பண்ணப்ப யூ பிஆர். சொல்லிட்டு பெட்டர் பி போட்டோம். ஜாக்குக்கு யூ இப்போ பெட்டர் சப்போர்ட் பி பண்ணப்ப இப்போ ஃப்ராங்க். பிஆர். ம். அது இல்ல என்னங்க இப்ப தப்பு? காசு பிஆர்ல என்னங்க வாங்காம தப்பு? இட்ஸ் a நைஸ் ஜாப். இட் இஸ் சம்திங் லைக் யூ ரெப்ரசன்டிங். இதுல இல்ல நீங்க வந்து உங்க பார்வதிக்கு ஹார்ட்ல இருந்து பிஆர் பண்ண பண்றது போறீங்க கூட அவ்வளவுதான். ஏதோ ஒரு சென்ஸ் இருக்கு. பார்வதி ஏதோ விளாண்டுருக்காங்க. சாண்ட்ராக்கு பிஆர் பண்றது பார்த்தாதான் யாரா நீ அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க.
அவங்கலாம் காசு வாங்கிட்டு பண்றாங்க. நீங்க வந்து சின்சியரா பண்றீங்க. உங்களுக்கு பிடிச்சத கனிய மட்டும் தான் வந்து செய்றீங்க. கனிதான் வந்து நேர்மையின் சிகரம் அப்படின்ட்டு இப்ப இப்ப இனிமேலு காசுக்கு சப்போர்ட் சின்சியர் பண்ணாம நேர்மைலாம் ஒண்ணும் டிஸ்கஷன் கிடையாது. பண்ணுவா. எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் மணி. So next year she's going to be a professional PR. This time வெட்டுவெத்தி PR, next year professional PR. அவ்வளவுதான். But she won't go against her heart. When is that? That's my take on her. அதுதான் ராஜி ஏங்க பிரச்சனையா பிஆர் இருக்கு. பண்ணா I know. அப்ப No, என்ன பண்ணுங்க? that's fine. That's fine. That's இந்த fine. வாரம் She shouldn't. இந்த வாரம் நான் பாருக்கு பிஆர். இந்த அப்புறம் பாரு மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு பிஆர். அடுத்த வாரம் எனக்கு பாரு பண்றது பிடிக்கல கமருதனுக்கு பிஆர். அப்படின்னு நீங்க அட்வர்டைஸ் பண்ணியே இந்த வாரம் காசு கொடுப்பா இங்கேருந்து வாப்பா அங்கேருந்து வாப்பான்னு பண்ணிடுங்க. Then you will not feel டாம் that guilty also. பிஆர்னு சொல்லிக்கிறதுல எதுவுமே இல்ல. நீங்களாவது சரி ஒருத்தர் சொல்லுங்க. பண்றீங்க. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணனே. சொல்லுங்க அது நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நான் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் போட்டேன் பண்ணி சூப்பர். என் ஸ்கில்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி நான் புதுசா ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எனக்கு இல்ல ட்ரீமி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஓகே. பேசிட்டு இருக்கும்போது டிகே இது தீனா, விராட்லாம் வந்துட்டு இந்த டாம் கிட்ட வாட்டர் மார்க்க ரிமூவ் பண்ண சொன்னா மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. நான் அதுதான் சொன்னேன் நான் என் சொன்னேன். கண்ணு வலிச்சாலும் I enjoy it. நான் அதான் சொன்னேன். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பண்றேன். அப்படியே பிரமாதமா பண்றேன். எல்லாத்த விடயும் சூப்பரா பண்ணியிருக்கேன் அப்படின்னேன். அப்புறமேட்டு ஷி வாஸ் லைக், "நீ என்ன பண்ணாலும் டாம், ஐ லைக் இட் டாம், லவ் யூ டாம்" அப்படின்னு சொல்லிச்சு ட்ரீமி. "தேங்க் யூ சோ மச்டா" அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். சரி நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா இல்லையா? பாதி தான் பார்த்தேன். பாதி தான் பாத்தீங்களா? மீதி பார்த்துட்டு பேட். நான் காமெண்டே போட்டுட்டேனே அட்டகாசம்னு. ஆமா பாத்துட்டு நான் சிரிச்சேன். அட்டகாசம். ஆமா ஆமா கண்ணு வலிச்சுது. பட் the thought behind it was so sincere and the effort was so sincere. கண்ணு வலிச்சுச்சா? And கொஞ்சம் அஞ்சலி. டார்க்கா ஆமா கண்ணு வலிச்சுது. அப்ப கை ரொம்ப ஃபிளாஷியா இருக்கு. அட பாவிங்களா. எனக்கு வந்து உண்மை. எனக்கு See, ஸ்மூத்தா போகணும். the thing கண்ணு with வலிக்க us is we give you feedback. அவ்வளவுதான். But everything was beautiful in it. Just ஒரு few corrections அவ்வளவுதான். நீங்க Okay. I loved everything, Tommy. Your heart was Seriously. shown Okay. in that. You're very, very Eh, like genuine இருந்தது, சின்சியரா இருந்தது. Your passion and love is shown in that. பட் கொஞ்சம் வந்து ரொம்ப ஃபிளாஷியா இருந்தது. கண் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நம்ம ஒரு அப்புறம் படம் மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்மூத்தா போகணும். இல்ல அந்த சாங் அந்த அஞ்சு வண்ண பூவி அந்த வீடியோ ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு. அந்த நிறைய பேர் அந்த சொன்னாங்க. வீடியோ பார்த்துட்டு நான்லாம் ரொம்ப எனக்கு மனசு அப்பா அந்த மாதிரி போட்டிருக்கீங்க எல்லாமே. சூப்பர் டைம் நீங்க போட்டது அந்த அஞ்சு வண்ண பூ வேணா ஐயோ எத்தனை முறை பார்த்தாலும் அல்பா பாசப்பா அப்புறம் மறக்க முடியாது. டாமி இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் மூவில ஒரு சாங் வருமே, என்ன பாட்டு? ஒரு பெண் நெஞ்சில் பிள்ளை ஜில் ஜில் பத்தி ஜில் ஒரு ஜில். சாங். இல்ல, there's a song ஒரு from in தெய்வம் the movie. தந்த பூவே. சரி ஓகே. அது வந்து I don't know whom they used it for. அந்த சாங் யூஸ் பண்ணி ஒரு எடிட் போடுங்க டாமி. ஓகே பண்ணிடுவோம். இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கார் நிரஞ்சன் சுந்தர்னு. அவரோட ஹேண்டிலே ஏயா வந்து ஆட் ஜஸ்டிஸ் ஃபார் பாரு. தட் இஸ் சோ கியூட். வேற மாதிரி நிரஞ்சனா சொல்லுங்க. நிரஞ்சனா என்ன கதை? புதுசா வந்திருக்கீங்க. ஜனவரி மாசம் தான். கண்டிப்பா எனக்கு நம்புறேன் நீங்க யூடியூப்ல இருந்து தான் வந்திருக்கீங்கன்னு. சொல்லுங்க நிரஞ்சனா. ஹலோ, ஹாய். ஹாய் நிரஞ்சனா. நான் வந்து லைவ் வந்து ஃபுல்லாவே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஐ யூஸ் டு வாட்ச் லைவ். சூப்பர். ஸோ இங்க வயலேஷன் அதெல்லாம் சொல்றாங்கல்ல. பட் எல்லா டாஸ்க்லயும் வந்து தெர் வாஸ் சோ மச் ஆஃப் அக்ரெஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. அதை கம்பேர் பண்ணா இங்க சாண்ட்ராக்கு நடந்தது வந்து இட் வாஸ் வெரி மைல்ட் ஒன்லி. ஸோ அப்போல்லாம் நடக்கிறப்போ அது வயலேஷனா கன்சிடர் ஆகல. அண்ட் இட் வாஸ் ஆல் ஷோன் ஆஸ் பார்ட் ஆஃப் த கேம். ஈவன் பஸர் அடிக்கல, டிஸ்குவாலிஃபை பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, ரெட் கார்டும் கொடுக்கல. அப்போ இது மட்டும் எப்படி அவங்க திடீர்னு இட்ஸ் அ வயலேஷன் சொல்ல முடியும்? ஏன்னா யாரும் காக்கா வலிப்பு போடலைங்க. டிம்பிள். எஸ், தட்ஸ் தி திங். அவ்வளவுதான் நிரஞ்சனா. ஓகே. அண்ட் பிசிக்கல் ஹர்ட் பாருக்கு வந்து ஸ்வெல்லிங்கும் வந்துச்சு, பிளாக் ஐயும் வந்துச்சு. விசிபிளாவே வந்து அவங்க ஹர்ட்டா இருந்தப்ப கூட அதுக்கு ரெட் கார்டு கொடுக்கல. சோ இது சடனா வந்து வயலேஷன் அப்படின்னு எப்படி அவங்க எடுத்துட்டு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. சோ இட் வாஸ் சோ அன்ஃபேர்.
சோ ஓகே. அப்போ இப்போ வந்து பாரு உள்ள போகணும்னா ரெட் கார்டு ரிவோக் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு இது. அண்ட் அது பாசிபிள் இல்ல அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு தெரியல. பிகாஸ் எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு தானே இவங்க காட்டுறாங்க. ஈவன் பேனிக் அட்டாக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸும் வந்து சுத்தமா வந்து மேட்சே இல்ல. ஆக்சுவலா பேனிக் அட்டாக் அப்படின்றது அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகாது. படுத்து ஃபிக்ஸ் மாரி பண்ணது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்களால வந்து காட்ட முடியுது. இதுதான் பேனிக் அட்டாக்னு சும்மா. அப்போ வந்து எனக்கு என்ன கொஸ்டின்னா, அப்போ பிக் பாஸ் டீம்ல இருக்கிற டாக்டர்ஸ்லாம் குவாக்கா அப்படின்லாம் வந்து கொஸ்டின் வருது. பனிமலர் ஹாஸ்பிட்டல் தாங்க தூக்கிட்டு போனாங்க. பிக் பாஸ் டாக்டர் பார்க்கல. பனிமலர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் 38 நிமிஷத்துல எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. "பூச்சி பூச்சி அடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான் விழுந்துட்டாங்க. நொர தள்ளுது." இப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. நொர இல்ல தள்ளுதா? அப்படி என்னடா சொல்றீங்க? அது நானே ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிட்டேன். ஓகே. அடுத்து பேசிக்கிட்டே அதான் இருக்கேன். மேபி டாக்டர்ஸ் வந்து இல்ல ஒண்ணும் இல்ல ஐயோ நீங்க ஏங்க பேனிக் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னதே உங்க பேனிக் அட்டாக்னு ஏங்க சொல்லிட்டாங்களா என்ன நான் தெரியல. டாக்டரே வச்சிருக்கேன். உமாமா சொல்லுங்க உமாமா. இஸ் தட் த சிம்டம்ஸ் ஃபார் பேனிக் அட்டாக் உமாமா? டாக்டர் ஆம். இல்ல சொல்லுங்க. நானுமே ஒரு என்னையே மாட்டி டாக்டர் தான். விடுறீங்க. நான் எங்க ஏற்கனவே டாக்டர்லாம் யூஎஸ்ல சொல்லிட்டேனே. இருக்காங்க தெரியும்ல. நாங்கலாம் யூஎஸ் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் தான் வச்சிருப்போம். இவிபி வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்க டாக்டர்ஸ்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. சொல்லுங்க உமாமா. என்ன கதை? டாம், டாம் என்னையே மாட்டி விடுறீங்க திருப்பியும். இதுலயா? முன்ன அன்னைக்கே சொல்லிட்டேனே எத்தனை We இல்ல are இது ஆனா உமாமா முடிஞ்சு doctors. போன உமாமா கதை நிறைய டாம். நிறைய பேருக்கு they don't understand what malingering is. நீங்க இல்ல இல்ல சொல்லுங்க. நீங்க நீங்க வந்து டாம், அஞ்சலி மெடிக்கல் இல்ல. நீங்க சொல்லுங்க. இரு. அதுதான் சொல்லியாச்சு. இது வந்து அஞ்சலி அதான். ஒன் செகண்ட். ஒரே ஒரு செகண்ட். நிரஞ்சனா, பார்வதி போலாமா வேணாமான்னு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே அவ்வளவுதான். நம்ம உமாமா கிட்ட மட்டும் சிம்டம்ஸ் ஓகேவா இல்லையான்னு கேட்டுட்டு, அடுத்து மலர் இருக்காங்க. மலர பேச விட்டுறலாம். ஓகே? ஓகே ஓகே. அதுதான் சூப்பர். எனக்கு வந்து இப்போ ஹிந்தி ரெட் கார்டுல ஹிந்தி பிக் பாஸ்ல வந்து ரிவோக் பண்ணாங்க இல்லையா? ம்ஹ்ம். அதுக்கு முன்னாடி பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் தே டிட். ஸோ அந்த மாதிரி இவங்க நினைச்சா தே கேன் புட் அன் அக்ரிமெண்ட் அண்ட் தே கேன் டூ எனிதிங். தே கேன் ரிவோக்னா. ஸோ அதான் நான் சொல்றேன். அது வந்து பண்ணா அவங்க போலாம். இல்லைன்னா இட்ஸ் வேஸ்ட் மாதிரி தெரியுது. டன். தேங்க் யூ சோ மச் ஃபார் தி ஒப்பீனியன். பாரு, அதாவது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாரு, நீங்க கேட்பீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. உங்க காதுக்கு இது வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா, ஒரு 99% என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போகாதீங்க. ஏன்னா, இவனுங்க வந்து ப்ராடு பசங்க. என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. பித்தலாட்டக்காரனுங்க. ஜூம் வைப்பானுங்க, ஜூம் எடுப்பானுங்க, அசிங்கப்படுத்துவானுங்க. அவனுங்க மேல இருக்க பெயிண்ட் எல்லாத்தையும் பூசி, அவனுங்கள வெள்ளையாக்கிருவானுங்க. திரும்பவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர வடிவேல் மாதிரி, தார தூக்கி உன்ற மேல கொட்டிருவாங்க. அதுதான் வந்து ஒப்பீனியன். அவ்வளவுதான். சில நல்ல உள்ளங்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்டின்னா வந்துட்டு, "இல்ல பாருக்கு ஒரு கரியர் இருக்கு. ஸ்மூத்தா போணும்னு நான் ஆசைப்படுறேன். வேணும்னா யூ கேன் டேக் திஸ் கால். பட் அதுலயுமே சில நெகட்டிவிட்டி இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் டிக்னிஃபைடா பேசி, "நான் சேனல் எடுத்த எல்லா டெசிஷன்ஸையும் நான் அக்செப்ட் பண்றேன். ஐ அம் மூவிங் வித் டிக்னிட்டி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ அப்ரிஷியேட்டபிள். அங்க நீங்க சொல்லலாம். ஆனா அது டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இன்னொருத்தவங்க ரொம்ப என்ன பண்றாங்கன்னா, அப்படி வெறித்தனமா இருக்காங்க. "டேய் அங்கயாடா எங்கள அசிங்கப்படுத்துனீங்க. பாரு நீ போ. அந்த ஸ்டேஜ்ல உட்காரு. ஃபினாலேல உன்ன நான் சோஃபால பார்க்கணும்" அப்படிங்கிறானுங்க. இவனுங்கள மட்டும் நீங்க நம்பாதீங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சரஸ்வதி அம்மா ஒரு காஃபி போட சொல்லிட்டு, வீட்லயே ஒரு சோஃபால உட்கார்ந்து, பக்கத்துல இருக்க ஏதாவது குழந்தைகிட்ட கூட எதனா பேசி வீடியோ போட்டுருங்க. அதைய கூட பார்த்து இவனுங்க ரசிச்சுப்பானுங்க. இவனுங்கள நம்பாதீங்க. அவ்வளவுதான் ஒப்பீனியன். பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் கால். வெதர் யூ வான்ட் கோ ஆர் நாட் கோ, வாட்டெவர் யூ டூ, வி கோனா லவ் யூ, வி கோனா ரெஸ்பெக்ட் யூ. எங்களோட லவ் டுவர்ட்ஸ் யூ இஸ் நாட் கோனா சேஞ்ச் அட் ஆல் அட் எனி காஸ்ட். அத மட்டும் யூ கேன் கீப் இன் மைண்ட். வாட்டெவர் வி சே, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் உங்க மேல இருக்க அன்புல மட்டும் தான் நாங்க சொல்றோம். இது உங்க காதுக்கு வந்து சேர்ந்தா இத எடுத்துக்கோங்க அப்படின்னு மட்டும் நாங்க சொல்றோம். சேருமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே? ஓகே. மலர் மட்டும் ஒரே ஒரு ஆள் மட்டும் பெண்டிங். மலர் சொல்லிருங்க மலர். கருணை மலர். ஹாய் டாம். ஹாய் சாரி. மலர். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மலர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாம். ம்ஹ்ம். ஆக்சுவலி யூ ஹவ் காட் வெரி குட் ஸ்பீக்கர்ஸ் உங்களோட இதில் ஸ்பேஸில். அஞ்சலி, ராஜீவ், பூமிதிமா இவங்கெல்லாம் பேசும்போது நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். ஐயோ எனக்கு அவங்க இவ்வளோ மட்டுமா? தெளிவாக பேச ஏங்க வராது. ஸ்ப்ரிங்கிள், சந்தியா, நிறைய உமாமா, கற்பகம், மேஜிக்கு, வன்ம பூனை, நிறைய பேர் ஐஸு, இருக்கிறாங்க. பிரியா சதீஷு, அண்ட் மென், ஆமாம். ஆனட்டர், எங்க பஞ்சாயத்து, நம்ம பாலாஜி,
அப்புறமேட்டு அவங்க இன்னும் அனுராதா, பிரியா ஜேபி, there are so many people who So spoke many very people. And very last good. time Dr. Ponni கூட Prahil, Yeah, Life on Prahil. Earth, Correct. Life on Madhavi Earth. Yeah, And அப்புறம் வந்து Master and Beast. அப்புறம் வந்து last Master but Beast. not least, Unfiltered. Yeah. There are beautiful speakers in our ராஜி space. நக்கல் ராஜி உங்களுக்கு. So last time Dr. ராஜி பொன்னி சொல்லாம பாயிண்ட்ஸ் விடலாமா? சொல்லும்போது கூட எனக்கு ரொம்ப co-host தானே. பிடிச்சிருந்துச்சு. சொல்லுங்க நல்ல மலர். வேலிட் பாயிண்ட்ஸ். லாஸ்ட் டைம் டாக்டர் பொன்னின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாயிண்ட் சொல்லும்போது கூட சூப்பர் ரொம்ப நல்லா பாத்தீங்களா, இருந்துச்சு. மிஸ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா. பொன்னிலாம் வந்து அவ்வளோ அமேசிங்கா பேசுவாங்க. பொன்னி நினைச்சிட்டாங்க போல கடையவே சாத்திட்டா இந்த அம்மா, வரமாட்டான்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நாளைக்கு So காலையில நிறைய பேர் மினிமலிஸ்டிக், சுபாஷினி, இவங்க ஷபிதா, there are too many good speakers here. so எனக்கு அவங்க மாதிரி எல்லாம் ஒரு திவ்யா நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து திவ்யா வைக்க முடியுமான்னு தெரியல. பட் ஜஸ்ட் ம், ம், ம். ஃபியூ பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். சொல்லுங்க சொல்லுங்க மலர். பாரு வந்து போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சு பாருவை பார்த்து மிஸ் பண்றோம் அப்படின்ட்டு. பட் இவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னா பாரு போகக்கூடாதுன்னுட்டு இப்போ ஃபீல் பண்றேன். ஏன்னா மெயினா வந்து அவங்க டிஆர்பிக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காகவோ அந்த எவிக்ட் விஜிஎஸ் அப்படின்னு நம்ம போட்ட அந்த ஹேஷ்டேக்குக்காகவோ தான் அவங்க மறுபடியும் உள்ளே கூப்பிடுறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி ஒருவேளை பாரு உள்ளே போனால் கூட அவங்களோட ஃபேஸை ஜூம் பண்ணி அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை ஜூம் பண்ணி காட்டி அதில் ஒரு டிஆர்பி பண்ணுறதுக்காக தான் உள்ளே கூப்பிட்டுருப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா இந்த கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் அவார்ட் கொடுப்பாங்க. இல்லை கேம் சேஞ்சர், அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்வதிக்கு எந்த ஒரு அவார்டும் கொடுக்காம அவங்கள வந்து இன்னும் இது பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம். ஸோ அது இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு வேளை பார்வதி உள்ளே போனால் பார்வதி இந்த டிமாண்ட் வைக்கலாம், உள்ளே இருக்கிற 4 மிக்சரில் ஒரு ஸ்ட்ராங் மிக்சரை நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சேனல் அது ஒத்துக்காது. ஸோ அதனால அவங்களுக்கே சொல்ல இல்லை நான் போக மாட்டேன்ட்டு. இது ஒரு நைஸ் பாயிண்ட் மலர். போய் அந்த தரன்னு திவ்யா மட்டும் வெளியில இழுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் பி ஹாப்பி. அந்த கார் டாஸ்க்ல என்ன அப்படியே எரிச்சல் ஏத்துனதே அந்த ஒரு பொம்பளை மட்டும் தாங்க. எச்சல் ஆயிட்டேன் நானு அதுக்கப்புறம் பயங்கரமா. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா பார்வதி உள்ளே போனால் கூட இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸுங்க வந்து கமருதீன்கிட்ட பேசுறதாகட்டும் இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்குறதாகட்டும் அதெல்லாம் பார்வதி முன்னாடியே பண்ணுவாங்க. எஸ்பெஷலி திவ்யா. ஆல்ரெடி அரோரா வந்து இன்னைக்கு எபிசோட்ல சொல்றாங்க இந்த மாதிரி நான் கமருதீனை ரொம்ப மிஸ் பண்றேன், அவன் தான் என்னை நிறைய சிரிக்க வச்சாரு அப்படின்னுலாம். ஸோ கண்டிப்பாக மறுபடியும் பார்க்கும்போது இவங்க ஏதாவது பண்ணுறது வந்து பார்வதிக்கு இன்னும் ஹர்ட் ஆகும். ஆல்ரெடி அவங்க வந்து இந்த 2 வீக்ஸாக அவங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருப்பாங்க. ஸோ மறுபடியும் போய் அதுலேயே மறுபடியும் லூப்பில் சிக்கிக்க வேண்டாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ரெண்டாவது என்னன்னா வெளியே நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க பார்வதி ஒரு வேளை உள்ளே போனால் அதுலேருந்து மறுபடியும் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்வதியோட அம்மாவோட சின்ன டைலாக் துணிவே சக்தி அப்படின்ற விஷயத்தையே எடுத்து அதை இவ்வளோ மட்டமாக போட முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஸோ வெளியே இருக்கிறவங்களும் பார்வதியை வந்து டிஆர்பிக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, வெளியே இருக்கிறவங்களும் பார்வதி அசிங்கப்படுத்துக்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு போது பார்வதி போக வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாம். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மலர் மலர் கிட்ட ஒரு நான் கொஸ்டின். முடிச்சிடுறேன் அவங்க ராஜி, இருங்க நான் முடிச்சிடுறேன். இருங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு திவ்யா பேர் சொன்னாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஓ என்ன சாரி, என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா வெளியே வந்துட்டான். நான் feel பண்ணல. அது உள்ள இருந்தோ எந்த ஒரு ஏவிலியோ வரல, உள்ள உக்காந்துட்டு ஏதோ அதுக்கு செய்யுது. ஏவி வரலின்னே ஒரே ஒப்பாரியா வைக்குது. அது டைட்டில் வேற குடுக்கறதுக்கு மக்கள் இது பண்ணுது. அதுதான் பாரு வெளிய இல்ல போனது. நான் அதுக்கு நான் தான் என்ன பெரிய சண்டை. யோசிக்கிறேன்னா, அதுக்கு மலர் ஏன் ஏவில வரலனா, அப்படியாவது நீ ஏதாவது அழுது தொலை, உனக்கு நாங்க டைட்டில் கொடுத்து தொலைறோம், ஏதாவது அழுது சிம்பதி பண்ணு, நீ உட்காந்து திவாகருக்கு போடுற இல்ல இல்ல சண்டையில அவங்களுக்கு பார்த்தா அந்த 200% மேல ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு டாம், அதனாலதான் தைரியமா அதுதான். இருக்கிறாங்க. கைஸ் அவ எதுல ஏவில வருவானா 60% சண்டை போட்டு கான்னு கத்துது இல்ல, அந்த ஏவில 60% இருக்கும் அது. சோ அதுல அது பாத்துக்கலாம். காக்கா இல்ல அஞ்சலி, கக்கா. ஓ ஐயோ லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்லி ஐயோ these people spoke கக்கா only nastyங்க. கக்கா கக்காங்கிறானுங்க, ஒன்லி ஸ்போக்கஸ் ஆயிங்கிறானுங்க. கக்கா. God. ஐயோ இல்ல இது மட்டும் தாங்க பேசுனாங்க. அதுதான் காக்கா. No, டாம் these இன்னொரு people பாயிண்ட் என்னன்னா seriously they spoke only these wordsங்க. சும்மா இது ஃப்ரைடே நைட் லைவ் பாத்தீங்களான்னு தெரியல, அவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா தான் பேசிட்டு இருந்தாங்க.
கம்ருதீன் பேசினது தான் அந்த 1 ஹவர்ல காட்டியிருக்காங்க போல. பட் திவ்யா, சபரி, விக்ரம், வினோத் எல்லாரும் ரொம்ப கேவலமா பேசினாங்க. அண்ட் திவ்யா அண்ட் வினோத்லாம் வந்து தே ஸ்பாட் ஆன் பாருஸ் ஃபேஸ். அண்ட் அடுத்த நாள் காலையில அப்படியே அக்ரெசிவா சார்ஜ் பண்ணிட்டு போனாங்க. காஃபி கப்ப தட்டி விட்டாங்க வினோத். அந்த மாதிரி நிறைய நீங்க அத நடந்தது. அத என்கிட்ட ஞாபகப்படுத்தாதீங்கங்க. நான் ஆல்ரெடி அதையெல்லாம் பார்த்து நான் வெறியில இருக்கேன். ஏதாவது கட்டையெல்லாம் எடுத்து குடுத்தாங்கன்னா, நான் மண்டையவே உடைச்சிருவேன். அந்த அளவுக்கு வெறியில இருந்தேன் நான் அதெல்லாம் பார்த்துட்டு. ஐ குடன்ட் என்னால அந்த அந்த கார் டாஸ்க் இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு, மனசார என்னால அத பார்க்க முடியல. அந்த எவிக்ஷன் அந்த எபிசோட இப்டி தூரமா வச்சுட்டு லெஃப்ட்ல திரும்பி பார்ப்பேன், இப்டி திரும்பி பார்ப்பேன், இப்டி திரும்பி பார்ப்பேன். அது தோணும்ல நமக்கு ஒரு மாரி ஆத்திரமா இருக்கும்ல. நமக்கு புடிச்சவங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது. யூ வில் நாட் பி ஏபிள் டூ குவெஸ்டின் எனிதிங் இன் தட்ன்னு இருக்கும்ல. அதெல்லாம் வந்து அக்செப்டபிளாவே இல்ல. திவ்யாலாம் அம்மா அப்பாவை இழுத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். அதெல்லாம் ரொம்ப வேர்ஸ்டா இருந்தது பார்க்கவே. ஷி வில் யூ நோ அந்த கர்மான்றது ஒண்ணு இருக்குல்லங்க. கண்டிப்பா இவங்க எல்லாரும் அனுபவிப்பாங்க. டெஃபினெட்லி தே வில். ஆக்சுவலி அட் டாம் எனி மேபி நமக்கு தெரியாம இருக்கலாம். டிவில நமக்கு தெரியாம இருக்கலாம். படத்துல நமக்கு வராம இருக்கலாம். YouTubeல நமக்கு தெரியாம இருக்கலாம். பெர்சனல் லைஃப்ல வாட் தே கோனா கோ த்ரூ தே கோனா பிகாஸ் தே ஹவ் லிட்டரலி இல் ட்ரீட்டட் சம்ஒன் ஹூ ஹவ் டன் நத்திங் ஃபார் தெம். அவங்கள எந்த அளவுக்கு Yeah. கேவலப்படுத்த முடியுமோ பண்ணியிருக்காங்க. மனசாட்சிக்கு விரோதமா தான் நடந்திருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே இஸ் ஜஸ்ட் அ கேம் ஷோ. Just 50 lakhs after tax they would get at least 40 lakhs, so 38 lakhs, so whatever it is. Okay. அதுக்காக அவங்க இவ்வளவு கேவலமா இறங்கணுமா? ஒருத்தவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பணுமா? இப்ப இதே திவ்யா தான் வந்து அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்குலாம் வந்து பேசியிருப்பாங்க. ஒரு பொண்ணுனா இப்படி, அது அப்படி நடந்து, இப்படி நடந்து என் குரல் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசின அதே பெண் தான் வந்துட்டு பார்வதிய அவ்வளோ கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, "ஏய் வெளில போடி" அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பேசினேன்னா, இது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். வி ஹேட் ஒரு பிளாஸ்டிங் ஸ்பேஸ் நம்ம பேசினோம். கேவலமா என்னென்ன திட்ட முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம திட்டி முடிச்சுட்டோம். திரும்ப நம்ம இதைய மண்டைக்குள்ள போட்டு நம்பளையே நம்ம வந்து ட்ரிகர் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்ந்த இதோட நான் கேட்டுக்கிறேன். ஓகே. ஆக்சுவலி ஓகே. டாம் இது ஒரே ஒரு பாயிண்ட்டு. ம்ஹ்ம். நிறைய பேர் வந்து திவ்யா வந்து டிசர்விங் கண்டஸ்டன்ட்டு அப்படின்னலாம் ஃபயர் விடுறாங்க அந்த கார் இன்சிடென்ட்க்கு அப்புறம். பட் எனக்கு மலர். என்ன தோணுச்சுன்னா, ம். திவ்யா அந்த கார் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் நான் இன்னும் ஹேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா, அவ்ளோ கத்திட்டு இருக்கும்போது, பாரு நினைச்சிருந்தா, அ அ ச இவ்ளோ நீ சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ற இல்லையா? சாண்ட்ரா உன்ன பத்தி என்ன பேசியிருக்கா தெரியுமா? அப்படின்னு ஒரே பாயிண்ட்ல அந்த திவ்யாவ ஆஃப் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் ஆனா பாரு அத செய்யல. அப்போதான் பாரு மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் இன்னும் ஜாஸ்தியாகுச்சு. இன்னும் அரோராவ கூட அ பாரு நெறைய விஷயத்த சொல்லி அவங்கள டவுன் பண்ணியிருக்கலாம். பட் எதுவுமே பாரு செய்யல. பாருக்கு அந்த ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு இது புஷ் பண்ணியிருந்தால என்ன ஆச்சோ அப்படின்ற ஒரு அந்த இது இருந்ததுனால தான் பாரு அவ்ளோ சைலன்ட்டா இருந்தாங்கன்ட்டு எனக்கு தோணுது. பட் ஆனா அவங்க அவ்ளோ பேசினதுக்கு அவங்க கண்டிப்பா டிசர்விங் இல்ல. ஸோ எந்த விதத்துலயும் திவ்யா வந்து டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னுட்டு எனக்கு தோணவே தோணல. என் கனவுல கூட அது வந்துரக்கூடாதுன்னு நான் அவ்வளோ ஆசைப்படுறேன். இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் டாம். இப்போ பு எஃப்ஜே வந்து கூட ம், சபரி கிட்ட நீ அன்னைக்கு ம். கத்துன பாரு அரூரா, நீ காலை கீழே வைக்கவே வைக்காத, அவள் இதுல வின்னர் ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் அன்னைக்கு தான் உன்னோட கேம் நீ டே ஃபர்ஸ்ட் 1 வீக்ல அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல விளையாண்டதுக்கு நீ அன்னைக்கு தான்டா கத்துன கேமர் மாதிரி அப்படின்னு அவன் வந்து சொல்றான் எஃப்ஜே கிட்ட. ஏங்க எஃப்ஜே வந்து இவன் சபரி கிட்ட. ம், ம், வயித்தெரிச்சல் புடிச்ச நாய்ங்க. இவன் வெளியில இவன் ம். இன்டர்வியூவே நமக்கு தெரியாதா? இவன் ஒரு ஆளு. ஏன் இவன் விளையாண்டு கிழிச்சிருக்க வேண்டியதுதானே? அறுத்து தள்ளியிருக்க வேண்டியதுதானே? உள்ள ஒண்ணும் புடுங்கல. ஆ ஆனா அதை ஆனா விட இந்த பார்வதி அரூரா நான் இல்ல பார்வதி அரூரா லிட்டரலா அவன்கிட்டயுமே வந்து அவன் என்ன கேம் விளையாடுறான், அவன் என்ன மென்டாலிட்டில இருக்கான்னு அவன்கிட்ட இருக்க குட் பெர்ஸ்பெக்டிவ் ஷி ஹவ் சீன். அதுதான் எனக்கு பார்வதி கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனிஒன் ஒருத்தவங்கள மட்டும் டார்கெட் பண்ணாம, ஒருத்தவங்க மேல மட்டும் அந்த வெஞ்சன்ஸ் வச்சுக்காம, ஈவன் இன் நாமினேஷன் வாட் எவர் இட் கேன் பி, ஷி வாஸ் த ஒன் அண்ட் ஒன்லி பெர்சன் இன் தட் ஹவுஸ் இன் திஸ் பர்ட்டிகுலர் சீசன் நாமினேட்டட் டிஃபரெண்ட் கண்டஸ்டன்ட்ஸ் இன் எவ்ரி வீக். ஆமா. அது ம். மாதிரி ஒரு வெஞ்சன்ஸா வந்து மறுபடியும் அவன் பேசுறான். அதே மாரி அரூரா. அவள் மட்டும் அன்னைக்கு அவ தூங்காம இருந்திருந்து வின் பண்ணியிருந்தான்னா, நான் அதுல ஏறி குதிச்சு பரணி ஃபர்ஸ்ட் சீசன்ல ஏறி குதிச்சு ஓடுன மாரி நான் ஏறி ஓடியிருப்பேன் அப்படிங்கிறது. அதெல்லாம் இவ்ளோ ஒரு கேவலமா சொல்லிட்டு சிரிக்கிறது, அந்த ஒரு மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இதா இருந்தது. அப்பா! எவ்வளவுடா உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்ற மாரி இருந்துரலாம். இப்போ இன்னைக்கு போயிருச்சு, வெளிய போயிருச்சுன்றீங்க. சூப்பரா இருக்கு. பொங்கல் இன்னும் ஒரு ஸ்பூன் ராஜி சொல்ற மாரி
2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாப்பிட வேண்டியதுதான். அதெல்லாம் எப்பவோ போயிருக்க வேண்டியது. அதுக்கெல்லாம் சேது சார் சொல்லி அப்படியே வந்துருச்சு. 95 டேஸ் என்ன 100 டேஸ்ன்னு இல்ல சொல்லுங்க. அது என்னைக்கு டோப்பமைன்னு சொல்லுச்சோ அன்னைக்கே அந்த ஆள் விழுந்துட்டான். டோப்பமைன் அதுல எனக்கு ஒரு டோப்பமைன் சார். அத கூட போன வாரம் பேசியிருப்பாரு இந்த ஆளு. டோப்பமைன்லாம் தேவையில்ல. நீங்க சும்மாவே இது பண்ணலாம், விளையாடலாம். நீங்க சும்மாவே படிக்கலாம். ஆ என்ன புக் இந்த வயசுல லவ் புக் படிக்காம வேற எந்த வயசுல லவ் புக் படிப்பீங்க? டேய் நாயே! அத உனக்கு விட ஒரு பொம்பள புள்ளையும், ஆமா. ஒரு ஆம்பள பையனும் இருக்காங்கடா. அவன் படத்துல ஹீரோவாவே நடிக்கிறான்டா. அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன் நானு. அத விட அத சிரிச்சது வந்து படப்பத்தி எடுக்கும்போது சிரிச்சது யாரும் பேசக்கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் கூட பார்க்காம வியன்னாவா அந்த மாதிரி பேசினதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப இதாயிட்டாப்புல. இன்னும் ரெட் கார்டு குடுத்ததே அவருக்கு ரொம்ப போயிடுச்சு விஜய் சேதுபதிக்கு. இன்னும் இதெல்லாம் பார்த்தா அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேமேஜ் தான் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் பேர் இந்த சீசன்ல. ஓகே. 1 செகண்ட். பாரு நீங்க போகவே போகாதீங்க. அவங்க எப்படிதான் முதல்லயே டேமேஜ் ஆமா. உங்களுடைய பேர பாரு வந்து இங்க நெறைய இது என் பக்கத்துல பண்ணிட்டாங்க. கோஹோஸ்ட் தயவு உட்கார்ந்திருக்காங்க. செஞ்சு போகாதீங்கம்மா. நாங்கலாம் உங்களுக்காக எப்பவும் கூடவே இருக்கிறோம். அவங்களுடைய நீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு, நீங்க நல்லா கண்டிப்பா இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீங்க உங்களுடைய ஸ்போர்ட்டிவ், உங்களுடைய போல்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஐய்யயோ! இவ்ளோ ஸ்ட்ராங் கேர்ளா அப்படின்றது இந்த இது சீசன்ல உங்கள மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா, அதனால தான் பொறாம அத்தன பெண்களுக்கும் அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் 11 பேர்ல நீங்க ஒரு ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் உங்க மேலேயே பாருன்னு உங்களையே வச்சு இது பண்ணிட்டாங்க. கடைசில ஃபைனல்ஸ்க்கு வர விடாம பண்ணிட்டாங்க. அதுக்காக இந்த ரெட் கார்ட ரிவோக் பண்ணாம உங்கள உள்ள கூப்பிட்டு அவங்க இது பண்றதுனால நம்பி போயிறாதீங்க. தயவு பண்ணி போயிறாதீங்க. உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரு இதோட இப்படியே இருக்கட்டும். கடவுள் கருணையால. அவ்வளோதான். நன்றிம்மா. குட். தேங்க் யூ. குட். ஓகே. டிடிஎஸ்ல போயிட்டு இருக்கா? யூடியூப்ல போயிட்டு இருக்கா? யாராவது செக் பண்ணி சொல்லுங்க. கேன் சம்ஒன் டூ தட்? ஆமாப்பா போகுது. ஓகே. யூடியூப்ல இருக்க யாரேனும் வந்து உங்களுடைய கருத்துக்கள இங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள் டாஸ்க். ஒண்ணுமே கிடையாது. ஐபோன் யூஸ் பண்ணீங்கன்னா, ஆப் ஸ்டோர் போங்க. எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுதான் ட்விட்டர். ஓகேவா? இதுவே ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணீங்கன்னா, சேம் Play Store போங்க. Play Store போயிட்டு எக்ஸ்ன்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் குடுத்து, உள்ள லாகின் பண்ணிட்டு மேல வந்து எம்எஸ் டாம் பிரேம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பூனைக்குட்டி, ஒரு யூடியூப் சிம்பிள் வச்சிருக்க மாதிரி ஒரு இது வரும். அதை ஃபாலோ பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்புறமேட்டு நான் போடுற ஸ்பேஸ் எல்லாம் உங்களால ஜாயின் பண்ண முடியும். சேம் அப்ளைஸ் ஹியர். ஹூம்சோஎவர் இஸ் சிட்டிங் ஹியர், another listener ஆர் மேல யார் இருந்தாலும் கண்ண தொறந்துக்கோங்க. மேல டாப் லெஃப்ட் கார்னர்ல தான் உங்க டாமி. என்ன ஃபாலோ பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. போடுற ஸ்பேஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஓகே? ஓகே. சொல்ல வேண்டியத சொல்லியாச்சு. அடுத்து யாராவது பேச விருப்பப்பட்டால் தாராளமாக பேசலாம். அந்த 66 அதர் லிசனர்ஸ்ல இருக்கிறவங்களேந்து வாங்கப்பா. வந்து மேல பேசுங்கப்பா. நீங்க 66 என்னதான் அதர் லிசனர் கேட்குறீங்கன்னு ஒண்ணுமே கிடையாது. அவங்க கண்டஸ்டன்ட்ட பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே அவங்களுக்கு கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பஞ்சாயத்து உட்கார்ந்து பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதே மாதிரி யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க. இருங்க. விக்கல் விக்ரம்க்கு ஸ்பேஸே இது வரைக்கும் யாரும் போட்டது இல்லையாமே. ஆமா. அதான் நமக்கே தெரியுமே. எனக்கு தெரியாது. அதனால கேட்டேன். டாம் டிம்பிள்னு ஒருத்தங்க கையெடுத்திருக்காங்க. இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? பஞ்சாயத்துலாம் வந்து சொல்லவே இல்ல. பாரு போகலாமா, போகக்கூடாதுன்னு. என்னட்டா வரவே இல்ல. கைஸ் இன்னும் ஒண்ணே ஒண்ணு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வண்டர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் லிஸ்ட்ல ஐ வாண்ட் டு ஆட் சன்பர்ஸ்டும் எக்கச்சக்கமா அழகா பேசுவாரு. அப்புறம் வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸை வந்து ஜாயின் பண்ணலனாலும் that's who I am. He was another amazing speaker. They all, you know what, they talk about facts and they talk more on the societal aspect of இந்த ஷோ எப்படி ரீச் ஆகுது, எப்படி போகுதுன்னு. ஏன்னா இந்த ஒன் சீசன் செகண்ட் அஞ்சலி ஐம் சாரி. நான் பேசுனது கேட்கவே இல்லையா உங்களுக்கு? கேட்கல டாம்.
ஓகே, ஓகே, ஓகே. இல்ல. நான் ஐ வாஸ் ஜஸ்ட் பிளேயிங் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன தெரியுமா உங்களுக்கு ம்ஹ்ம். கனெக்ஷன் இஷ்யூஸ்ன்னு காட்டுறது. நோ. கனெக்ஷன்லாம் ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே, இட் ஜஸ்ட் பாப்ட் அப் அபவ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி. ஸோ யா, பேசுங்க டாம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே திஸ். யா இல்ல. நான் பேசுறதுக்கு என்ன, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். Again, one more அஞ்சு வண்ண பூவே. I'll post it. Would request everyone to repost it. ஆனா அந்த கேப்ஷன் வந்து மேல இருக்கு. போஸ்ட் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் கழிச்சு போஸ்ட் பண்ணுவோமா? யா, கொஞ்ச நேரம் கழிச்சு போஸ்ட் பண்ணுங்க. You know what I wanted to again repeat again and again. இங்க வந்து as Paru supporters, we are not saying like she's a mighty queen, அவங்க ஒரு பெரிய greatest person, most charitable, perfect ன்னு சொல்ல வரல. The fun part was Paru is very human, normal, flawed girl. ஆனா அந்த கேர்ள்குள்ள ஒரு சர்டன் டிட்டர்மினேஷன் இருந்தது, ஒரு சர்டன் என்ன தெரியுமா, she had loyalty to the show. எனக்கு கொடுத்த காசுக்கு நான் ஒழுங்கா வேலை செய்வேன். she held no grudges. சண்டை போடுவா, ஈவினிங் போய் பேசிடுவா. ஒரு பிரச்சனை இருந்தா she will try to go resolve it. She did not hold grudges. மத்தவங்கள அவளை ஹேட் பண்ணா that's on them. ஸோ இந்த மாதிரி ஒரு